ஏன் பாப்பா புதுக்கோள் வாங்கிட்டு வந்து நேம்பிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் இந்த சமையல் செய்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி எல்லாத்துக்கும் சளி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்காவது கொள்ளுப்பருப்பு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அது கல் நிறைய கடந்திருக்கு. காலையில் நேரம் செஞ்சால் ஆகுது. காலையில் நேரம் செய்யவே முடியாது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வேன் நேரமாக வந்ததுனால செய்ய முடியறது. அது இந்த பனி வேற புகையாட்டம் வருதா, எந்திரிக்கவே முடியறதில்ல. அது எங்கள் வீட்டுக்கிட்டலாம் தண்ணி நிற்கிறனால என்ன முதல்ல ரொம்ப பனி வருமா, குளிர் தாங்க நடுங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பக்கத்துலேயே ஒரு 200 அடிக்கு விஸ்வதானத்துலேயே ஒரு கடல் உருவாக்கி இருக்குது. அதனால் வந்துங்க நண்பர்களே, நம்ம குட்டிக்கு கோவிலுக்கு நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பனியில் போனதுனாலையோ நீ என்னென்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு இது யாராவதுக்கு ஃபீவராக இருந்ததில்ல, ஃபீவர்னு சொல்லிட்டு சாயந்தரம் நல்லா விளையாண்டுருந்தவே இப்போ படுத்தாச்சு. காய்ச்சல் சுடுது. சரி கூட்டிகிட்டு போகலாம் இப்போவே ஹாஸ்பிட்டல் நினச்சா டேப்லெட் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம். அதெல்லாம் சூடாக இருந்துச்சுன்னா உடனே கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கோணும். கொள்ளு ரசத்தை கொடுத்துட்டு இப்போ இது டேப்லெட் கொடுத்துருக்குற பார்ப்போம். இல்லைன்னா காலையில் கூட்டிகிட்டு ஓடியே போயிடும். அப்புறம் வயிற்றுக்கு ஒன்றுமே இல்லையா, அந்த கொள்ளு பருப்பு ரசம் மட்டுமா ஊட்டி விடணும். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கிட்டு கொஞ்ச நேரம் சூடு குறையிட்டு இல்லைன்னா கஞ்சியாட்டம் ஒரு டம்ளர் அரைச்சி வச்சு கொடுத்துருந்தா கூட ஆகு. அதே என்ன வேணும்னு கேட்க அது செய்யணும். ரசத்தோடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. சரி ரசத்தோடு இல்லைன்னா கொடுத்துடல. பக்கத்தில் கடை இருந்தால் கூட போய் இட்லி வாங்கிட்டு வரல. அது போகணுமே ஒரு 5-6 கிலோமீட்ரு. அந்த பையனை சாப்பிட வைக்கிறக்குள்ளேயும் நம்மளுக்கு போதும் ஆயிடும். வீட்டில் ஒருத்தர் குழம்பு சொல்லி எல்லாத்துக்கும் குழம்பு சொல்லாத மாதிரி ஆயிடுது. சாப்பிடவே சாப்பிடாது. ஆமாங்க நண்பர்களே, என்ன சமையல்னு சொல்லுங்க சார். கொள்ளு கடைஞ்சு ரசம் வடிச்சிட்டேன். இன்னைக்கு அதான் எங்கள் வீட்டு நைட்டு சமையல். இன்னைக்கு கொஞ்சம் மனசும் சரியில்லை, என்னமோ மாதிரி இருக்குது. ஏமா ரொம்பவுமே மனசுக்கு சரியில்லைங்க நண்பர்களே. வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டு. நான் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு தோணுது. உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை, என்னமோ மாதிரி இருக்குது. ஏதோ நல்லதையே நினச்சி நல்லதே நடக்கும்னு ஆண்டவனை வேண்டினாலும் எங்களுக்கு தீமையே நடக்குது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிம்மதியா ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு 2 நாள், அப்புறம் ஏதோ ஒரு பூகம்பம், ஏதோ ஒரு பிரச்சனை. எங்கள் அப்பா அம்மாவோட இருந்த நாட்கள் மட்டுமே நான் சந்தோஷமா இருந்த நாட்கள். மற்ற நாட்களெல்லாம் பார்க்கறதுக்கு தோற்றத்துக்கு அப்படி எனக்கு நல்லா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க நண்பர்களே. என்னன்ற மனசுக்குள்ள இருக்கிற வேதனை அளவில்லாத வேதனையாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, நம்ம வாங்கிட்டு வந்த வரமாட்டிருக்குதுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இரவு வணக்கம். இதுதான் இன்னைக்கு சமையல் சாப்பிட்றோம். கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் ஓரளவுக்கு உள்ளாரங்க. இது காலையில் சாப்பிட்டது, மதியானமும் சாப்பிடல. இப்போ பசியே எடுத்து நான் டெய்லி இப்போல்லாம் ஒரு வேளை சாப்பாடு தான், இல்லைன்னா 2 வேளை சாப்பாடு. 3 வேளையெல்லாம் சாப்பிட்டு வெகு நாள் ஆயிடுச்சு. சாப்பிட்றதே இல்லை, சாப்பாட்டையே மறந்துடுறேன் நான். இப்படி இருந்தோம்னா அவ்வளோதான். கைகால் ரொம்ப இப்போவே கொஞ்சம் போயிடுச்சு. இப்போவே நடக்கவே முடியாதாட்டிருக்குது. அதான் அந்த கூலுக்கு போய் நான் எல்லாம் பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு அரைச்சி வச்சுட்டு அதையாவது வச்சு நல்லா நீட்டாக குடிச்சா தான் ஓரளவுக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு மெயினாக குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும். சாப்பாடு ஊட்டி விடுறேன், நாங்களும் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், எல்லாம் சந்தோஷமா இருக்கும். பாய். வணக்கம்.